டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் புதிய தலைப்பாக, அதாவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள சுதந்திர போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு, அதாவது விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் டிஎன்பிசியால் பரிந்துரைக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம், அதாவது ரெஃபரன்ஸ் புத்தகங்களில் இருந்து தான் நடத்தப்படுகிறது. எனவே பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து அப்படியே கேட்கிறார்கள். மாணவர்கள் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு பெரிய தலைப்பு. சில பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது, இந்திய பத்திரிகை 2 நூற்றாண்டுகள் பழமையானது. அதனுடைய பலம் சமூக சுதந்திரம், சீர்திருத்தம், நிவாரணம் ஆகியவற்றுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று அனுபவத்தோடு பின்னி பிணைந்துள்ளது என்று சொன்னவர் என். ராம். அதாவது, இவர் இந்து பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தவர். அவர்தான் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போது பாடத்திற்கு உள்ளாக செல்வோம் நண்பர்களே. பத்திரிகை பணி 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே மேலை நாட்டு கல்வி பற்ற நாட்டுப்பற்று மிக்க அரசியல் ஆர்வம் கொண்ட இந்திய தலைவர்கள் பத்திரிகைகளின் பங்கு பற்றியும் பத்திரிகை சுதந்திரத்தின் முக்கியத்துவம் குறித்தும் நன்கு அறிந்திருந்தனர். 1824இல் ராஜாராம் மோகன் ராய் கட்டுப்படுத்தப்படாத பத்திரிகை சுதந்திரம் பற்றிய பதிவு குறிப்பை உச்ச நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தார். அதாவது, கட்டுப்படுத்தப்படாத பத்திரிகை சுதந்திரம் என்ற குறிப்பை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய். மக்களுக்கு அரசியல் கல்வி அளிக்கவும், சமய சமுதாய சீர்திருத்தங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும், அரசாங்க நடவடிக்கைகளை விமர்சிக்கவும் பத்திரிகைகள் பயன்பட்டன. இவை மக்களிடையே பொது கருத்து உருவாகவும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் பற்றிய தகவல்களை திரட்டி வெளியிடவும், தேசியம் வளரவும் உதவின. துவக்கத்தில் பத்திரிகைகள் சேவை நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டன. நாட்டுப்பற்றும் அரசியல் ஆர்வமும் துன்பங்களை தாங்கும் தைரியமிக்க பத்திரிகையாளர்களை இத்துறைக்கு வந்தனர். அடுத்து, காங்கிரசும் பத்திரிகைகளும். காங்கிரஸ் தோற்றம். 1885இல் அகில இந்திய காங்கிரஸ் துவங்கப்பட்ட போது அரசியல் பிரசாரத்துக்கான கட்டமைப்பு எதுவும் இல்லை. அக்குறையை போக்க அதற்கிருந்த ஒரே சாதனம் பத்திரிகைதான். பம்பாயில் கூடிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 1/3 பகுதியினர் பிரபல பத்திரிகையாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுள் ஜி. சுப்பிரமணிய ஐயர், பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி, சிசிர் குமார் நாகாஷ், மோதிலால் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, என். சென், தாதாபாய் நவ்ரோஜி, ஜி. பி. வர்மா ஆகியோர் முக்கியமானவர்கள். துவக்க கால பத்திரிகைகள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்து, சுதேசிமித்திரன், கேசரி, மராத்தா, பெங்காலி, அமிர்த பஜார் பத்திரிகா, சுதாரக், இந்தியன் மிரர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தானி, அட்வகேட், ட்ரிபியூன், கால், குஜராத்தி, சோம் பிரகாஷ், பங்களாவாசி, சதாராணி போன்ற பத்திரிகைகள் பிரசித்தி பெற்றவை. 1887இல் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில்
இந்து பத்திரிகையின் பங்கு பெருமைக்குரியது. அமிர்த பஜார் பத்திரிகா தேசிய அந்தஸ்தை பெற்ற முதல் பத்திரிகை ஆகும். நண்பர்களே, இது முக்கியமான கேள்வி டிஎன்பிசியில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அமிர்த பஜார் பத்திரிகா தேசிய அந்தஸ்தை பெற்ற முதல் பத்திரிகை ஆகும். அதாவது டிஎன்பிசியில் எப்படி கேட்பார்கள் என்றால், தேசிய அந்தஸ்தை பெற்ற முதல் பத்திரிகை எது என்று ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பார்கள். அதற்கான விடை அமிர்த பஜார் பத்திரிகா. மோதிலால் கோஷ் பத்திரிகை மக்கள் குரலை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்பதை நிரூபித்தார். பத்திரிகையாளர்கள் அந்த காலகட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டவர்களாகவோ பத்திரிகையாளர்களாகவோ அல்லது பத்திரிகைகள் மூலம் தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விளக்கங்களையும் வெளியிட்டவர்களாகவோ இருந்துள்ளனர். தலைவர்களின் பேச்சுகளை பத்திரிகைகள் வெளியிட்டன. சட்டமன்ற விவாதங்கள் பத்திரிகைகள் பிரதான இடத்தை பிடித்தன. நாட்டு அரசியலோடு மட்டும் நின்றுவிடாமல் பத்திரிகைகள் ஐரிஷ் சுதந்திர போராட்டம், ரஷ்ய படையெடுப்பு போன்ற பன்னாட்டு நிகழ்ச்சிகள் பற்றிய செய்திகளையும் வெளியிட்டனர். தலையங்கங்களும் செய்திகளும் விமர்சனங்களும் மக்களால் படிக்கப்பட்டன, விவாதிக்கப்பட்டன. கிராமங்களில் இவை படித்து காட்டப்பட்டன. எதிர்க்கட்சி இந்திய பத்திரிகைகள் காலனி அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டன என்று கூறினால் மிகையாகாது. இவை அரசாங்கத்தின் கொள்கைகளையும் அரசாங்க துறைகளில் செயல்பாடுகளையும் அதிகாரிகள் நடவடிக்கைகளையும் விமர்சித்தன. காலனி ஆட்சியின் நோக்கையும் போக்கையும் அம்பலப்படுத்தின. காங்கிரசின் குறிக்கோள்களையும் கோரிக்கைகளையும் கண்டனங்களையும் பத்திரிகைகள் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வந்தன. பத்திரிகைகளின் தாக்கத்தால் மக்களிடையே நாட்டுப்பற்றும் அரசியல் விழிப்புணர்வும் பொருளாதார சமூக அக்கறையும் அதிகரித்தது. அதன் காரணமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி இந்திய பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்த துவங்கியது. பத்திரிகை விரோத சட்டங்கள். தண்டனை சட்டம் 1870. பத்திரிகைகளின் வழியாக இந்திய மக்களிடையே ஏற்பட்ட எழுச்சியையும் எதிர்ப்புணர்ச்சியையும் தேசப்பற்றையும் முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் 1870 இந்திய தண்டனை சட்டத்தை கொண்டு வந்தது. இச்சட்டத்தின்படி அரசாங்க எதிர்ப்பை தூண்டுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்படுவர் அல்லது 3 ஆண்டு கால சிறை தண்டனை பெறுவர். படிப்படியாக இத்தண்டனையின் வீச்சும் கடுமையும் அதிகரிக்கப்பட்டன. பத்திரிகையாளர்களும் தேச தலைவர்களும் இச்சட்டத்திற்கு அஞ்சாமல், அதே சமயம் சட்ட வலையில் சிக்காமல் தங்கள் கருத்துக்களை துணிச்சலோடும் சாதுரியமாகவும் மறைமுகமாகவும் நகைச்சுவை கலந்த வசைப்பாங்கோடும் இலைமறைகாயாகவும் சூட்சும திறனோடும் வெளியிட்டனர். இதை மக்கள் ரசித்து படித்து புரிந்து கொண்டனர். சட்டத்தால் பத்திரிகை சுதந்திர குரலை ஒடுக்க முடியாது என்பது தெளிவாயிற்று. தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. சிலரே படித்த ஆங்கில பத்திரிகைகளை விட பலரும் படித்த தாய்மொழி பத்திரிகைகள் மக்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தன. அவை இந்திய வைசிராய் லிட்டன் பிரபுவின் மக்கள் விரோத போக்கை கடுமையாக விமர்சித்தன. குறிப்பாக 1876-77 ஏற்பட்ட பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டோரிடம் அவருடைய அரசு மனிதாபமற்ற முறையில் நடந்து கொண்டதை பற்றி பத்திரிகைகள், குறிப்பாக தாய்மொழி பத்திரிகைகள் கண்டித்தன. அதனால் ஆத்திரமடைந்த லிட்டன் பிரபு 1878 ஆண்டில் தாய்மொழி பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தார். தாய்மொழி பத்திரிகை சட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக 4 உள்ளது. முதலாக, இந்திய மொழிகளில் வெளியிடப்படும் பத்திரிகைகளை அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல். இரண்டாவது, அதற்காக அரசாங்கத்தின் அதிகாரத்தை அதிகரித்தல். 3,
அரசாங்க ஆணைகளை மீறிய மற்றும் அரச துரோக செய்திகளை வெளியிடும் பத்திரிகைகளின் அச்சு இயந்திரம் மற்றும் அச்சு தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தல். 4வது, பத்திரிகையை பிரச்சார கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்துதல். இச்சட்டம் தமிழகத்தை தவிர பிற எல்லா மாகாணங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சேலத்திலிருந்து வெளியான சுதேசாபிமானி என்ற பத்திரிகை இச்சட்டத்தை தாய்மொழி பத்திரிகைகளுக்கு கிடைத்த மரண அடி என்று வர்ணித்தது. இந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதில் மக்களிடையே கோபத்தையும் கசப்புணர்ச்சியையும் தூண்டிவிட்டன. மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இச்சட்டத்தை எதிர்த்து கல்கத்தா நகர மண்டபத்தில் மாபெரும் கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. பத்திரிகைகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தன. அரசியல் அமைப்புகள் கண்டித்தன. லிட்டன் பிரபுவுக்கு அடுத்து இந்திய வைசிராயாக வந்த ரிப்பன் பிரபு மக்களின் ஏகோபித்த எதிர்ப்புக்கு மதிப்பளித்து தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை விலக்கினார். பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டது. விசித்திர வழக்கு 1883 1883ஆம் ஆண்டு கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி நோரிஸ் முன் ஒரு குடும்பத்தின் சாமி சிலை பற்றிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. சம்பந்தப்பட்ட சிலையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர உத்தரவிட்டார் நீதிபதி. சாமி சிலையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர சொன்னது வங்காள இந்துக்களின் கோபத்தை கிளறியது. இது சம்பந்தமாக சுரேந்திரநாத் பானர்ஜி அவரது பெங்காலி பத்திரிகையில் எழுதிய தலையங்கத்தில் நீதிபதி நோரிஸ் அப்பதவிக்கு அருகதையற்றவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் சாட்டப்பட்டு 2 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சுரேந்திரநாத் பானர்ஜியால் அளிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து கல்கத்தாவில் ஹர்த்தால் அனுசரிக்கப்பட்டது. மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கல்லெறிந்து ஜன்னல்களை உடைத்தனர். போலீசார் தாக்கப்பட்டனர். பல நகரங்களில் கண்டன கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடத்தப்பட்டன. வங்காளத்துக்கு வெளியே லாகூர், அமிர்தசரஸ், ஆக்ரா, பைசாபாத், பூனா போன்ற நகரங்களிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஒரு பத்திரிகையாளர் தண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முதல் முறையாக மக்கள் போராடினர் என்பது நினைவு கூறத்தக்கது. அடுத்து திலகர் தண்டிக்கப்பட்டார் 1897. பாலகங்காதர திலகர் 1888 பொறுப்பேற்று நடத்திய கேசரி அதாவது மராத்திய மொழி மற்றும் மராத்தா ஆங்கில மொழி பத்திரிகைகள் மூலம் தனது தீவிரவாத கருத்துக்களை அச்சமின்றி வெளியிட்டு வந்தார். 1897 பூனாவில் கொள்ளை நோய் பரவியது போது அரசாங்க அதிகாரிகள் நோயாளிகளிடமிருந்து இரக்கமின்றி அரக்கத்தனமாக நடந்து கொண்டார்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்திய தேசியவாதிகளிடையே தீவிரவாதம் வேகமாக பரவி வந்த நேரம் அது. தீவிர தேசியவாதியும் அரசாங்க எதிர்ப்பு பத்திரிகையாளரும் மகத்தான மக்கள் செல்வாக்கை பெற்றவருமான திலகரை தண்டிப்பதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது காலனி அரசாங்கம். பூனா பிளேக் கமிட்டி தலைவராக இருந்த ராண்டு கொலை செய்தியில் திலகரை சம்பந்தப்படுத்தி 1897 ஜூலை 27ஆம் தேதி அவரை கைது செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ட்ராச்சி திலகருக்கு 16 மாத கடுங்காவல் தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தார். திலகருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து நாடெங்கிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தேச பத்திரிகைகள் அனைத்தும் திலகருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன. பல பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் கருப்பு கட்டம் கட்டி வெளியிட்டன. பத்திரிகை சுதந்திரத்துக்காக சிறை சென்ற திலகரை பற்றிய சிறப்பு இணைப்புகள் வெளியிடப்பட்டன. கட்டுரைகள் எழுதப்பட்டன. திலகருடன் கருத்து மாறுபாடு கொண்ட மிதவாதிகளும் திலகர் தண்டனையை கண்டித்தனர். லண்டனில் இருந்த தாதாபாய் நவ்ரோஜி பத்திரிகையின் குரல் வரியை நெரிப்பது தற்கொலைக்கு சமம் என்று கூறினார். அம்ரோட்டி காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய சுரேந்திரநாத் பானர்ஜி
திலகர் கைது செய்யப்பட்டதை அறிந்து நாடே கண்ணீர் வடிக்கிறது என்று குறிப்பிட்டார். மக்கள் செல்வாக்கையும் மதிப்பையும் ஒருங்கே பெற்ற திலகர் லோகமானியர் என்று கௌரவிக்கப்பட்டார். அதற்கடுத்து தாய்மொழி பத்திரிகை சங்கம் 1991. திலகர் தண்டனைக்கு எதிராக உருவான அரசாங்க எதிர்ப்பின் விளைவாக குற்ற தண்டனை சட்டம் திருத்தப்பட்டு அரசாங்க நிந்தனை செய்வோரும் இந்தியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே வெறுப்பை உண்டாக்குவோரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவர் என்று கூறப்பட்டது. இப்பத்திரிகை விரோத சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாடு தழுவிய கண்டன எதிர்ப்பு எழுந்தது. பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநாட்டவும் அரசாங்கத்தின் பத்திரிகை விரோத போக்கை தண்டிப்பதற்காகவும் பொதுமக்களிடையே கருத்து பரிமாற்றம் ஏற்படுவதற்காகவும் யாவற்றுக்கும் மேலாக தாய்மொழி பத்திரிகையின் குரலை உயர்த்துவதற்காகவும் 1991 கல்கத்தாவில் தாய்மொழி பத்திரிகையின் குரலை உயர்த்துவதற்காகவும் கல்கத்தாவில் தாய்மொழி பத்திரிகை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கடுத்து சுதேசி இயக்கமும் பத்திரிகைகளும். வங்க பிரிவினைக்கு எதிராக தோன்றிய சுதேசி இயக்கத்தின் போது அரசு விரோத நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன. அதற்கேற்ப அரசாங்க அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. மக்கள் கோபமுற்று கொதித்தெழுந்தனர். வங்காள இளைஞர்கள் வன்முறை வழி சென்றனர். 1908 ஆண்டின் துவக்கத்தில் அரசாங்க அதிகாரிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. பத்திரிகைகள் பரபரப்பான போராட்ட செய்திகளை வெளியிட்டன. பத்திரிகைகளை கட்டுப்படுத்தவும் பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு தொடுத்து தண்டிக்கவும் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டன. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. சுதேசி இயக்கம் வங்காளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த சமயத்தில் திலகர் அரசாங்க அடக்குமுறையை எதிர்த்து மக்கள் சுதந்திரத்துக்காக போராடுவதை ஆதரித்தும் கேசரியிலும் மராத்தாவிலும் பல கட்டுரைகள் எழுதினார். அரசாங்க அராஜகத்தின் போது வன்முறை தவிர்க்க முடியாதது என்றார். அதிகார வர்க்கம் மக்களை அச்சுறுத்தினால் குண்டு வெடி சத்தம் கேட்பது இயல்பே என்று எழுதினார். 1908 ஜூன் 24 திலகர் கைது செய்யப்பட்டார். நாடே சிறைச்சாலையாக இருக்கும்போது சிறைக்கூடம் பற்றி பயமில்லை என்றார். வழக்கு விசாரித்த நீதிபதி தவார் திலகருக்கு 6 ஆண்டு கால நாடு கடத்தல் தண்டனை கொடுத்தார். திலகர் பம்பாயில் உள்ள மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டார். லோகமானியர் மீண்டும் தண்டிக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன. திலகரின் வழக்கு விசாரணையும் அவருக்கு அளிக்கப்பட்ட நியாயமற்ற தண்டனை பற்றியும் பத்திரிகைகளில் செய்திகளும் கட்டுரைகளும் கண்டனங்களும் விரிவாக வெளியிடப்பட்டன. திலகருக்கு தண்டனை கொடுத்த அன்று பம்பாயில் அனைத்து கடைகளும் 1 வாரத்துக்கு அடைக்கப்பட்டன. நூற்பாலை தொழிலாளர்களும் ரயில்வே பட்டய ஊழியர்களும் 6 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை கட்டுப்படுத்த இராணுவம் வரவழைக்கப்பட்டது. 1906 சுப்பிரமணிய பாரதியார் ஆரம்பித்த இந்தியா பத்திரிகையில் தீவிரவாத காங்கிரஸை ஆதரித்து எழுதினார். தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளை வெளியிட்டார். இப்பத்திரிகையில் சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் நடுத்தர மக்களும் பங்கேற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். சுதேசி இயக்கம் சென்னையில் பரவ பாரதியாரின் இந்தியா பெரிதும் காரணமாக இருந்தது எனலாம். தமிழ்நாட்டு செய்திகளுக்கு பிரதான இடத்தை கொடுத்து வந்த காலனி அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்ததாக கருதப்பட்ட சுதேசிமித்திரன் கூட சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவளித்தது. இந்திய பத்திரிகை வளர்ச்சி வரலாற்றில் திலகரின் பணியும் பங்கேற்பும் பெருமைக்குரியது. நண்பர்களே, இது சற்று விரிவான தலைப்பாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏனென்றால் சில பிரிவாக பிரித்து பார்த்தால்தான் உங்களுக்கு நினைவில் வைத்து கொள்ள முடியும். ஒரே தொடர்ச்சியாக நீண்ட நேரம்
வீடியோ வெளியிட்டால் நினைவில் வைத்துக் கொள்வதும் சிரமமாக இருக்கும் நண்பர்களே. எனவே இந்த வகுப்பு இதோடு முடித்து கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.